கலைஞர் அவர்களுடைய உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது. இன்னும் 2 நாளில் அவர் வீட்டுக்கு வந்துடுவார். வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு சளி தொந்தரவு அதன் காரணமாகவும் ஒரு வயதான அவர்களுக்கு வரக்கூடிய சாதாரணமான ஒரு பிரச்சனையை தவிர பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதனால் அவர் இன்னும் 2 நாட்களில் நலமோடு வீட்டுக்கு வந்துடுவார். 100 ஆண்டுகள் நல்லபடியாக அவர் இருப்பார் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று நள்ளிரவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் மிக இலகுவாக சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாற்காலியில் எழுந்து அமரக்கூடிய வகையில் அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அந்த அறைக்குள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் அவருடைய துணைவியார் ராஜாத்தி அம்மாள் அவர்களை சந்தித்து தலைவர் கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். நேற்று நள்ளிரவு இருந்த நிலையை விட மிகச் சிறப்பான முறையிலே அவருக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மூச்சு திணறல் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. படுக்கையில் அல்ல, நாற்காலியில் அமரக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் விரைவில் குணமடைவார். அவருக்கு நல்ல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக வந்தேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினரிடத்தில் தலைவர் கலைஞர் அவருடைய நலம் குறித்து விசாரித்தேன். நல்ல முறையில் நேற்று மருத்துவமனையில் சேர்ந்த பிறகு இப்போது உடல்நிலை நல்ல முறையில் தேறி வருகிறது. நன்றாக அருமையான டாக்டர் கலைஞர் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அவள் மேலும் பூரண உடல் நலம் பெறவும் விரைவில் மருத்துவமனையிலிருந்து இல்லம் செல்லவும் நல்ல பரிபூர்ண உடல்நலத்தை பெறவும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். காங்கிரஸ் சார்பில் பிரார்த்திக்கிறேன். இதெல்லாம் பார்க்கல, உள்ளே இருக்காங்க. அதாவது மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாங்கிறதுனால பொதுவாக பார்வையாளர்கள் யாரும் உள்ளே போய் அதிகமாக பார்க்க வேணான்னு சொன்னதுனால நான் உள்ளே போய் பார்க்கல. நான் வெளியே சகோதரர் ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினர்லாம் அங்கே இருந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு நல்லபடியாக இருக்காங்க, நல்லபடியாக சிகிச்சை நடந்து நல்ல முன்னேற்றம் இருக்க உடல்நிலைன்னு சொன்னாங்க. சந்தோஷம் அப்படின்னு அந்த அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு வந்துட்டேன். தலைவர் ராகுல் அவர்களிடம் பேசிவிட்டு அதுக்கு பின்னாலே இது குறித்து நான் சொல்லுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் உடல்நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. சாதாரணமாக உட்கார்கின்ற நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்றார்கள். நமது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சகோதரர் அழகிரி அவர்களையும் சந்தித்தேன். மேலும் அங்கே கவிஞர் வைரமுத்து போன்றவர்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் நன்றாக இருக்கிறார்கள். மீண்டும் மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வருவதற்கு ஆலோசகராக கலைஞர் அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி இந்தியா முழுவதும் வருவதற்கு கலைஞர் அவர்களின் ஆலோசனை கண்டிப்பாக இருக்கும். தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் அறிஞருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து முத்தமிழ் வித்தகர் தமிழை வளர்ப்பதற்கும் நல்ல ஆட்சி தருவதற்கும் நிலையான ஒரு இடத்தில் இருப்பார். அவர் பூரண குணம் அடைந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நல்ல ஆட்சி மலர பாடுபடுவார். இறைவனும் அவருக்கு உறுதுணையாக இருப்பார். தலைவர் கலைஞர் அவர்கள்
சுவாச குழாயில் ஏற்பட்ட தொற்று நோய் காரணமாக சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவர்களிடத்தில் பேசும் பொழுது டிசம்பர் மாதம் போன்ற இந்த குளிர்காலத்திலே வயதானவர்களுக்கு வருகின்ற ஒரு சாதாரணமான தொற்றுதான் என்று சொன்னார்கள். இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாக மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு சென்று விடுவார் என்றும் சொன்னார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் பூரண குணமடைந்து வெகு விரைவிலே வீடு திரும்ப வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு மருத்துவர்கள் கொடுத்த அந்த நம்பிக்கை ஆறுதல் அளிக்கிறது. அவர்கள் சொன்னது போல வெகு சீக்கிரம் வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது.